Class 12 Electrostatics Example 1.5. Consider 4 equal charges Q1, Q2, Q3, Q4 is equal to Q. Q oda value வந்து plus 1 microcoulomb located at 4 different points on a circle with the radius 1 meter. Calculate total force on Q1 due to all other charges. So அப்போ force எங்கே இருக்குது அப்படின்னா Q1 exerted by Q2, Q3, Q4 அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே 1 மீட்டர் வரும். ஸோ சர்க்கிள் சர்க்கிள்ன்றனால ரேடியஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் 1 மீட்டர் வரும். ஸோ எஃப் டோட்டல் அதாவது 1ல் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 charge 2 okay, force on 1 due to charge 3 and force on 1 due to charge 4. ஸோ இப்படி எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும். இதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம Q1 எடுத்துக்கலாம். Q1க்கும் Q3க்கும் எடுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 3 எடுத்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ Q எல்லாமே ஈக்குவல் அப்படின்றது கொஷினை கொடுத்தனால ஸோ நான் Q ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ Kயோட வேல்யூ 9 × 10⁻9. Q ஸ்கொயர் Qவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது 1 × 10⁻6 தி ஹோல் ஸ்கொயர். செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா Q1 Q2க்கும் Q3க்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ 1 மீட்டர் + 1 மீட்டர்னால் 2 வரும். அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதோட ஸ்கொயர் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்னா 2.25 × 10⁻³ நியூட்டன் வருது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து Q1 மட்டும்தான், மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். Q2னால இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ, Q4னால என்ன ஃபோர்ஸ் எவ்வளோ எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ வந்து Q2வும் Q4ம் ஈக்குவலாக தான் இருக்கும். Q3 மட்டும்தான் டிஃபர் ஆகும். Q2னால வரக்கூடிய ஃபோர்ஸும் Q4னாலும் வரதும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே எப்படி ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இதில் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து 2 காம்பனண்ட்டாக போகும். ஸோ இது எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 அப்படின்னு எழுதலாம். அண்ட் இப்படி வரதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 4னு எழுதலாம். இப்போ 2 காம்பனண்ட்டாக பிரிக்கணும். ஸோ மேலே ஒன்று கீழே அப்புறம் ஒன்று சைடு. ஸோ ஹரிசாண்டல் வந்து நம்மளுக்கே தெரியும் cos θ. அப்போ F14க்கும் cos θ தான் வரும், F12க்கும் cos θ தான் வரும். இங்கே பார்த்தோன்னா F14க்கு sin θ வரும், இங்கே கீழேனா F12க்கு sin θ வரும். ஸோ இது மாதிரி காம்பவுண்டை நம்ம பிரித்து வச்சுக்கணும். ஸோ அப்போது 2 ஃபோர்ஸும் நான் ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு θ என்ன கிடைக்கும் அப்படின்னா 45 டிகிரி. ஏன் அப்படின்னா அந்த காம்பனண்ட் பிரியுது இல்லையா. ஸோ இப்படின்னா டோட்டலாக 90 டிகிரி வரும். காம்பனண்ட் பிரியும் போது 90ல் பாதி எவ்வளோ 45 டிகிரியில் தான் வந்து கண்டிப்பாக பிரியும். ஸோ அப்போது இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ 45 டிகிரி. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 பார்த்தோன்னா KQ² டிவைடட் பை R21 ஸ்கொயர். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் ஈக்குவல் தான். இதில் K வந்து 9 × 10⁻9, Q² வந்து 1 × 10⁻6 த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே வந்து R² 1 மீட்டர் தான், மாறாது. ஏன்னா Q3க்கு மட்டும்தான் 1 மீட்டர் + 1 மீட்டர். இங்கே வந்து இப்படி தானே ஃபோர்ஸ் போகுது. ஸோ அப்போ வந்து இங்கே 1 மீட்டருக்கு ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 4.5 × 10⁻³ நியூட்டன் வருது. அப்போ இதே வேல்யூ தான் என்னது வரும் 14க்கும் வரும். இப்போ வெக்டாரில் பார்க்கும்போது cos θ sin θ ரெண்டுமே வரும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து என்ன பார்த்தோம் Q1 அப்படின்னும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு Q2ன்னு வந்துச்சு. அப்போ இங்கே ரெண்டுமே cos θவும் sin θவும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போது F12 cos θ ப்ளஸ் F12 sin θ. cos θன்றது எப்போவுமே ஹரிசாண்டல் காம்போனண்ட், sin θன்றது வெர்டிக்கல் காம்போனண்ட். இங்கே நம்ம பார்க்கும்போது ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுக்கு cos θ போட்டிருப்போம், வெர்டிக்கலில் வந்து sin θ போட்டிருப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன தான் வரும் அப்படின்னா I கேப் இங்கே வரும், இங்கே J கேப். ஓகே. ஸோ இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4.5 × 10⁻³ I கேப். ஸோ காஸ் வந்து 45 டிகிரி. ஸோ ஏன்னா வந்து இங்கே எல்லாத்துக்குமே ஆங்கிள் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது ஃபுல்லாக 90 டிகிரி வரும். இங்கே வந்து நம்ம காம்போனண்ட் பிரிக்கும்போது ஹாஃப், அது 90 டிகிரிக்கு பாதி தான் இது பண்ணுறோம். அப்போது θன்றது 45 டிகிரி. ஸோ அப்போது
காஸ் 45 டிகிரிக்கு 1/√2ன்னு வரும். I cap ப்ளஸ் 4.5 sin 45க்கும் அதே வேல்யூ தான். ஸோ அப்போ /√2 j capனு வரும். இதே மாதிரி எஃப் வெக்டாரில் 1 டியூ டு 4 அப்படின்றது பார்க்கணும். இதுவும் சேமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இந்த குவாட்ரண்ட்டில் வரும். இந்த குவாட்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா காஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சைன் நெகட்டிவ். அப்போது 1/4 காஸ் தீட்டாவில் நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் போட்டாலும் சைன் தீட்டாவில் என்ன பண்ணிடணும், நெகட்டிவ் போட்டுடணும். ஆனால் புக்கில் இது மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே வேல்யூ தான் வரும், ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே வேல்யூ தான் வரும், மைனஸ் மட்டும் நம்மளுக்கு மாறும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ்னு வரும்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைன் காம்போனன்ட் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். நம்ம டோட்டல் ஆட் பண்ணும்போது, அதாவது F1 டோட்டல் நம்ம பார்த்தோன்னா என்ன வரும், F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14. ஸோ இதில் ஆட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது இந்த சைன் தீட்டா காம்போனன்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம் வேல்யூ வந்து 4.5 × 10⁻³ /√2 ப்ளஸ் 13 ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 2.25 × 10⁻3. ஸோ அப்போ 2.25 × 10⁻3 இதுக்கும் வந்து இந்த இதுதான் வரும். ஸோ அப்போது 4.5 × 10⁻³ /√2. ஸோ எல்லாமே வந்து I கேப்னால காமனாக I கேப்னு எடுத்துக்கலாம். அதுமாதிரி எல்லாத்துலேயும் 10⁻³ அதையும் காமனாக எடுக்கலாம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோன்னா, அதாவது இது 2 டைம்ஸ் வரும். இதையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு 4.5 × 10⁻³ √2 √2ன்னு வரும். ஏன்னா வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது ரெண்டையும் நான் 2 டைம்ஸில் எடுத்துக்கிறேன். 2 × 4.5 × 10⁻³ /√2ன்னு வரும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது இது வந்து √2னாலும் இது 1 அப்படின்னு போகும். அதனால தான் இந்த வேல்யூ வருது. ப்ளஸ் 2.25 × 10⁻³ வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா √2ஓட வேல்யூ வந்து 1.414. இது சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணோன்னா 8.61 × 10⁻³ ஸோ எல்லாமே I கேப் இல்லையா, ஸோ அதனால் I கேப். ஸோ இதான் F1 டோட்டல் ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ்னாலே யூனிட் நியூட்டன். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர்.